ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வாழ்க வளமுடன். நாம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய சிறந்த திரைப்படங்கள பார்த்து வருகிறோம். இதுவரை 10 பகுதிகளில் 22 திரைப்படங்களை பார்த்துவிட்டோம். இது 11வது பகுதி. இதில் 2 மிகச்சிறந்த கமல் அவர்களுடைய படங்களை பார்க்க போகிறோம். நீங்க இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முழுவதும் இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு இது மிகவும் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். வாங்க, இப்ப 23வது திரைப்படம் என்னன்னு பார்க்கலாம். 23வது திரைப்படம் ஹே ராம். கதை, திரைக்கதை எழுதி இயக்கியவர் கமல்ஹாசன் அவர்கள். ஆர்ட் டைரக்டர் சாபு சரில். இவர் இந்த படத்திற்கு மிகவும் முக்கியமானவர். ஏனென்றால் இது ஒரு பீரியட் ஃபில்ம். வரலாற்று புனைவு படம். அதனால் 40களில் நம் நாடு எப்படி இருந்தது என்பதை நம் கண்முன்னே கொண்டு வர ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் நிச்சயம் தேவை. அதை சாபு சிரில் மிக அழகாக நேர்த்தியாக செய்திருந்தார். அடுத்து சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு திரு அவர்கள். கமலுடன் இணைந்து ராணி முகர்ஜி, வசுந்தரா தாஸ், ஹேமா மாலினி, நஸ்ருதீன் ஷா, வாலி, சூரப் சுக்லா, அதுல் குல்கர்னி, விக்ரம் கோகலே போன்ற பலர் இதில் நடித்திருந்தனர். இசை இளையராஜா அவர்கள். முதல்ல இந்த படத்துக்கு இசை அமைத்தவர் எல் சுப்பிரமணியம் என்பவர். அதற்கப்புறம் கமலுக்கும் அவருக்கும் நடந்த சில கருத்து வேறுபாடால அவர் அவர் இசையமைத்த அந்த பாடல்களை கமலுக்கு தரல. ஆனா, கமல் அதற்கு முன்னாடியே அந்த பாடல்களுக்கான காட்சிகள படம் பிடிச்சுட்டாரு. இந்த நிலையில என்னடா செய்றதுன்னு ரொம்ப திண்டாடின கமலுக்கு பேருதவி செய்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். எப்படின்னா, ஏற்கனவே எடுத்த பாடல் காட்சிகளுக்கு தகுந்தாற்போல், அந்த வாய் அசைவுக்கும் தகுந்தாற்போல், புதுசா ஒரு மெட்டு போட்டு இசையமைச்சு கொடுத்தார் இசைஞானி. இது திறமையான ஒரு இசையமைப்பாளரால் மட்டும் தான் செய்ய முடியும். கயிறு மேல நடக்கிற மாரியான ஒரு செயல் இது. இந்த உதவியால கமல் அவர்களுக்கு ஏற்பட இருந்த பெரும் நஷ்டம் தவிர்க்கப்பட்டது. இந்த படத்தினுடைய கதைய மிகச் சுருக்கமாக பார்க்கலாம். மார்ட்டிமர் வீலர் என்ற ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உடைய தலைவர். இவர் ஒரு ஆங்கிலேயன். இவருக்கு கீழ வேலை செய்ற சாகித் ராம் அண்ட் அம்ஜத் கான். இவங்க இவங்க 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள். இவங்க அந்த ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தொல்பொருள் ஆராய்ச்சி செய்றாங்க. அவங்க மொஹஞ்சதாரோ என்ற இடத்துல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, இந்தியா பிரிவினையை நோக்கி போயிட்டுருக்கு. இந்திய, பாகிஸ்தான் பிரிவினை பேச்சுவார்த்தைகளும், அதற்கு அடுத்தாற்போல் நடக்கும் கலவரங்களும் பெரிதாகிக் கொண்டிருந்ததால், அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை கைவிட்டுட்டு, வீலர் அவங்க 2 பேரையும் பேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு போக சொல்றார். சாகித் ராம் கல்கத்தாவிற்கு வந்து தன் காதலியோட சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த தீவிரவாதம் மிக உச்சத்திற்கு போகுது. முஸ்லிம்கள் இந்துக்களையும், இந்துக்கள் முஸ்லிம்களையும் கற்பழிச்சு கொன்னுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வெளியில போயிருக்கும்போது, சாகித் ராம் வெளியில போயிருக்கும்போது, முஸ்லிம் தீவிரவாதிகள் சிலர் அபர்ணாவ, அதாவது கமலுடைய மனைவிய கற்பழிச்சு கொன்னுடுறாங்க. இத கண் முன்னாடியே பார்க்குற கமல் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகுறாரு. அந்த கோவத்துல அவரும் சில முஸ்லிம்கள கொல்றாரு. அபர்ணாவ இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த தீவிரவாதிகளையும் கொல்றாரு. ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மேலயும் அவருக்கு ஒரு பெரிய கோபம் உண்டாகுது. அப்ப கமலுக்கு பரிச்சயமாகுற ஒரு நபர் அபியங்கர். இவர் ஒரு இந்து தீவிரவாதி. இவர் இந்த இந்து, முஸ்லிம் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் மகாத்மா காந்தி தான் அப்படின்னுட்டு சாகித் ராம் கிட்ட சொல்றாரு. அத சாகித் ராமும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. பிறகு கல்கத்தாவில இருந்து சென்னைக்கு வராரு சாகித் ராம். குடும்பத்தினருடைய வற்புறுத்தலால அங்க இன்னொரு பெண்ண கல்யாணம் செய்துக்கிறாரு. அவங்க தான் வசுந்தரா தாஸ். பிறகு அபியங்கர் குழுவின் தலைவர் மகாராஜா அவர்களை போய் சாகித் ராம் சந்திக்கிறான். சாகித் ராம்க்கு மகாத்மா காந்தி அவர்களை கொல்லும் ஒரு வேலையை ஒப்படைக்கிறார்கள். அதற்காக ஒரு துப்பாக்கியும் அவருக்கு கொடுக்கிறார் மகாராஜா. அந்த துப்பாக்கிய எடுத்துட்டு நியூ டெல்லியில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து தங்குறாரு சாகித் ராம். அப்ப போலீஸ் தீவிரவாதிகள தேடி அந்த ஹோட்டலுக்கு வராங்க. எல்லா ரூமையும் செக் பண்றாங்க. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தற்காலிகமா அந்த துப்பாக்கிய எடுத்துன்னு போய் பால்கனி வழியா ஒரு வேன்ல வச்சிடுறாரு சாகித் ராம். போலீஸ்காரங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல பார்த்தா அந்த வேன் இல்ல. அந்த வேன் யாருடையது? எங்கிருந்து வந்திருக்கு? அப்படின்னுட்டு விசாரிச்சுட்டு அந்த
இடத்துக்கு போறாரு சாகித் ராம். ஆனால் அந்த இடம் மிகவும் பதட்டமான ஒரு இடம். ஏன்னா, அது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற சாந்தினி சவுக் என்ற ஒரு மார்க்கெட் ஏரியா. அந்த ஏரியால போயி இந்த துப்பாக்கி இருக்கிற அந்த கடைக்கு போயி, அந்த சோடா ஃபேக்டரிக்கு போய் துப்பாக்கிய வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வர கமல் எதர்ச்சியா அங்க அம்ஜத்த மீட் பண்றாரு. அம்ஜத் சாகித் ராம அந்த சோடா ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க அந்த ஓனர் கிட்ட பேசி, இவருடைய பர்ஸ் ஒண்ணு லாரியில உங்க வேன்ல மிஸ் ஆகி விழுந்துட்டு இருக்கு. அத வந்து தேடி தான் இவர் வந்திருக்காரு. ஏன்னா அப்படிதான் சொல்லுவாரு அம்ஜத் கிட்ட சாகித் ராம். சோ அத எடுத்துட்டு போக தான் வந்திருக்காரு. அது இவர்ட்ட தான் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனா, அங்க இருந்தது பர்ஸ் இல்ல, கன் என்பதை தெரிந்து வைத்திருந்த அந்த சோடா ஃபேக்டரி உரிமையாளரும், அவருடைய பணியாளர்களும், உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து சாகித் ராம தாக்க முற்படுறாங்க. அப்ப சாகித் ராம் திருப்பி தாக்குறாரு. அப்புறம் தான் அம்ஜத்க்கு புரியுது, அவரு தொலைச்சது பர்ஸ் இல்ல, ஒரு துப்பாக்கின்னுட்டு. அங்க நடக்கிற சண்டையில அங்கருந்து தப்பிச்சு வெளியில வர சில பேர கொன்னுட்டு சாகித் ராம், அங்கருந்து அம்ஜத்துடைய உதவியால தப்பிச்சு வெளில வராரு. அப்ப இந்து தீவிரவாதிகள் சிலர் அங்க வராங்க. அது ஒரு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த இந்து தீவிரவாதிகள் கிட்ட இருந்து அம்ஜத்த எப்படியாவது காப்பாத்திடணும்னுட்டு போராடுறாரு சாகித் ராம். ஆனா, எதிர்பாரா விதமாக அந்த தீவிரவாதிகள் அம்ஜத்த பலமா தாக்கிடுறாங்க. அதனால கோபமடைந்த சாகித் ராம் அந்த தீவிரவாதிகள் எல்லாம் கொன்னுட்டு, அம்ஜத்த கூட்டிட்டு வந்து அவருடைய வீட்ல சேர்க்கிறாரு. அதற்குள்ள ஒரு பெரும் இந்து தீவிரவாத படையே வந்து இந்த சாந்தினி சௌக்ல உள்ள முஸ்லிம்களை எல்லாம் கொல்ல பார்க்கிறார்கள். ஆனா, முஸ்லிம்கள் தரப்புல இருந்து போராடி அம்ஜத் குடும்பத்தையும், அவங்களுடைய உறவினர்களையும் சாகித் ராம் காப்பாத்துறாரு. இந்து தீவிரவாதிகளை எல்லாம் கொல்றாரு. அதற்கப்புறம் ஆஸ்பத்திரியில அம்ஜத் இறக்கிறார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாகித் ராமுடைய மனநிலை முற்றிலும் மாறிடுது. அவர் முஸ்லிம்களும், இந்துக்களும் நண்பர்களாக இருக்க முடியும். நண்பர்களாக இருந்தால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளாமல் அன்பாக இருக்கலாம். அந்த நட்பு தான் முக்கியம். அந்த நட்பு இருந்தா அந்த கோவம் இருக்காது. பழிவாங்கும் உணர்ச்சி இருக்காது. யாரோ செய்த சில முஸ்லிம்கள் அல்லது சில இந்துக்கள் செய்ற தவறால அப்பாவிகள் எல்லாம் கொல்றது எவ்வளவு பெரிய தவறு என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு, இதையெல்லாம் சரியா சொன்னேன். எல்லாம் அமைதியா இருங்க. அவங்க அடிச்சா கூட முஸ்லிம்கள் அடிச்சா கூட நீங்க அடிக்காதீங்க. அ அடிக்கலன்னா, அது இந்த தீவிரவாதம் அத்தோட நின்றுடும். இல்லன்னா இது வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்டின்னுட்டு சொல்லிட்டு இருந்த காந்தி எவ்வளவு நல்லவர் என்பத புரிஞ்சுகிட்டு, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாரு சாகித் ராம். ஆனா, அந்த நேரத்துல, அந்த இடத்துல இவர் கொல்லல. ஆனா கோட்சே காந்திய கொன்னுடுறார். இதுதான் இந்த படத்தினுடைய கத. இந்த படத்துல பல சிறப்பான காட்சிகள் இருக்கு. கல்கத்தா கலவரங்கள், அந்த கலவரத்துல ராணி முகர்ஜிய கெடுத்து கொலை பண்ற அந்த காட்சி, அதற்கு கமலுடைய நடிப்பு எல்லாம் மிகவும் அழகாக இருக்கும். அந்த காட்சி ரொம்ப தத்ரூபமாகவும், பயங்கரமாகவும், பரிதாபமாகவும் இருக்கும். சாகித் ராமும், அம்ஜத்தும் பதட்டத்திற்கிடையே சாந்தினி சவுக்ல பேசிக்கிற அந்த உரையாடல்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கைபர் கணவாய் வழியா வந்த விதேசி நீ, நீ இங்க இருக்கக்கூடாது அப்டின்னுட்டு அம்ஜத்த பார்த்து சாகித் சொல்றதும், "நான் எங்கடா போவேன்? இது என் நாடு. நான் இங்க தான் இருப்பேன்" அப்டின்னுட்டு அம்ஜத் சொல்றதும், "இதற்கெல்லாம் காரணம் காந்தி தான்" அப்டின்னுட்டு சாகித் சொல்றதும், "இல்ல காந்தி ஒருத்தரால தான் நம்மளெல்லாம் காப்பாத்த முடியும். அவர் சொல்படி நடந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே தீர்ந்து போகும்" அப்டின்னுட்டு அம்ஜத் சொல்றதும் ரொம்ப சுவாரஸ்யமான காட்சி. அடுத்தது ஷாருக் சாகும் நிலையில, அதாவது அம்ஜத் சாகும் நிலையில, போலீஸ்காரங்க வந்து ஒரு இந்து தீவிரவாதி தானே அந்த சாந்தினி சௌக்ல வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்பியதுன்னு கேட்பாங்க. "அது யாரு? உனக்கு தெரியும் சொல்லு" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஆனா, இவர் எதிர்க்க நிக்கிற சாகித் ராம காமிச்சு குடுக்க மாட்டாரு. "சாகித் ராம் என் அண்ணன்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த காட்சி ரொம்ப உருக்கமா இருக்கும். அது சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடி இறந்துடுவாரு. அவர் இறந்துடுறாரு. ஆனா, தொடர்ந்து சில டாக்டர்ஸ் அவருக்கு சிபிஆர் குடுக்குறாங்க. ஆனா, ஒரு பெரிய டாக்டர் மட்டும் கமல தனியா அழைச்சுட்டு வந்து, "அவர் இறந்துட்டாரு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அந்த நேரத்துல கமல் ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்பாரு. "இல்ல அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் உயிர் வராதா?" அப்படின்றத ஒரு ஏக்கத்துல கேட்பாரு. "இல்ல முடிஞ்சு போச்சு" அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த காட்சி ரொம்ப உருக்கமான காட்சி. லால்வானியோட நட்பு பாராட்டுற அந்த காட்சிகள். லால்வானி வந்து கமலுடைய சிநேகிதர். அவரும் இந்த மொஹஞ்சதாரோ ப்ராஜெக்ட்ல கமலோட ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதன் பிறகு இந்த கலவரத்துலலாம் அவருடைய குடும்பத்த இழந்து பிச்சைக்காரன் மாரி ரோட்ல அலைஞ்சுட்டு இருப்பாரு.
அவர திரும்பவும் கமல் சந்திக்கும்போது, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தருவாரு. அதே மாதிரி காந்தி வரும் காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அன்றைய காலகட்டத்தில மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். கமல் கடைசியில போய் காந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கிற அந்த காட்சிகள் எல்லாம் நல்ல காட்சிகள். இந்த படத்தில் பல சிறப்புகள் உள்ளது. ஒண்ணா பார்க்கலாம். முதல் சிறப்பு கதை. இந்த கதை சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு 90ஸ் வரைக்கும் நடக்கிற மாரியான ஒரு கதை. சுதந்திர காலகட்டத்தில என்ன நடந்தது என்பதை தெரிந்தவர்களுக்கு இந்த படம் நன்றாக புரியும். அதனால நான் இந்த சுதந்திர காலகட்டத்தில் நடந்த பிரிவினையை பற்றி 2 பகுதிகளாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு இந்த படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சுதந்திர காலகட்டத்தில பிரிவினை எப்படி நடந்தது? பிரிவினையால இந்த கலவரங்கள் எப்படி உண்டாச்சு? அந்த கலவரங்களால மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க? என்பது எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்திய பிரிவினை வீடியோவுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அத பாருங்க. பார்த்துட்டு இந்த படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த படம் நன்றாக புரியும். சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அடுத்தது திரைக்கதை. இந்த படம் முழுக்க எங்கேயுமே தொய்வு இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாரு கமல் அவர்கள். அடுத்தது உடைகள், ஒப்பனை 2ம் மிக கச்சிதமாக அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கும். அடுத்தது இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடல்களும், சிம்பனி பின்னணி இசையும். இந்த சிம்பனி பின்னணி இசை என்பது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கம்போசிஷன். இது மிக அருமையாக இருந்தது இந்த படத்தில். வைஷ்ணவ ஜனதோ என்ற பாடல இந்த படத்துல உபயோகிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நர்சின் மேத்தா என்பவர் குஜராத்தியில் 15ஆம் நூற்றாண்டில் எழுதிய இந்த பாடல், காந்திக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமாம். தினமும் அவருடைய பிரேயர்ல இந்த பாடல் ஒலிக்கும். "இசையில் தொடங்குதம்மா" என்ற பாடல் அஜய் சக்கரவர்த்தியுடைய குரல்ல ரொம்ப அழகா இருக்கும். அவர் ஒரு இந்துஸ்தானி பாடகர். ஆஷா போன்ஸ்லே, ஹரிஹரன் அவர்களின் குரல்களில் "நீ பார்த்த பார்வைக்கு நன்றி" என்ற பாடல்களும் மிக இனிமையான பாடல்கள். அடுத்த சிறப்பு எல்லாருடைய நடிப்பு. கமல், ஷாருக் கான், அதுல் குல்கர்னி, ஹேமமாலினி, வாலி என்று எல்லாரும் மிக கச்சிதமாக, அருமையாக நடித்திருப்பார்கள். கமலுடைய நடிப்பு சொல்லவே தேவையில்ல. பல இடங்கள்ல மிக ஆக்ரோஷமாகவும், உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினுடைய அடிநாதமே நட்பு, சகோதரத்துவம். எப்ப அன்பும், பாசமும், நட்பும், சகோதரத்துவம் நம் மனசுல இருக்கோ, அப்ப பகையுணர்ச்சி இருக்காது. இந்துக்களும், முஸ்லிம்களும் சேர்ந்து வாழ முடியும், ஒத்துமையாக வாழ முடியும் என்ற கருத்த இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துது. இத வசனங்கள் மூலம் அல்லாமல், காட்சிகள் மூலமாக வலியுறுத்திய படம் ஏறாம். இத மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த படம் 24வது படம் ஆளவந்தான். இந்த ஆளவந்தானுடைய விமர்சனத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அந்த படமும் மிகச் சிறந்த படம். அதை தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.